வங்கியில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. நகைக்கடன் தள்ளுபடியில் புதிய மாற்றங்களும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளது. இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பார்க்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் எக்கச்சக்கமா வட்டி கட்டி நகையை மீட்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் அதிரடி அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ பேங்க் பக்கம் இருந்து வந்திருக்க ஒரு சீக்ரெட் உத்தரவும் ரகசிய உத்தரவும் ஆர்பிஐ கொண்டு வர போற ஒரு புது ரூல்ஸும் ஒட்டுமொத்தமா கேமையே மாத்த போகுது. என்னமா சொல்ற, நகையை வச்சு புதுசா ஏதோ பண்ண போறாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பாருங்க. இதை பற்றி தெளிவா நம்ம இப்ப பார்த்துடலாம். நம்ம ஆளுங்க பண்ற பெரிய தப்பே நகையை வச்சுட்டு மாசம் வட்டியை மட்டும் கட்டிட்டே இருப்பாங்க. கடைசியில அசலை கட்ட முடியாம நகையை ஏலத்துல விட்டுருவாங்க. இந்த தலைவலிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இப்போ பேங்குகளும் சோலார் மற்றும் நகைக்கடன் நிறுவனங்களும் ஒரு புது அப்டேட் கொண்டு வர பிளான் பண்றாங்க. இனிமே நீங்க கார் லோன், ஹோம் லோன் கட்டுற மாதிரி நகைக்கடனுக்கும் EMI மாத தவணை முறை வந்து வரப்போகுது. அதாவது நீங்க கட்டுற காசுல வட்டியும் அடங்கும், அசலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதனால குறிப்பிட்ட காலத்துல உங்க நகை மூழ்கி போகாம அசால்ட்டா நீங்க மீட்டிடலாம். இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு செம ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். சமீபத்துல தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன் வச்சிருந்த விவசாயிகளுக்கு 75,000 வரைக்கும் தள்ளுபடி செஞ்சு ஒரு மாஸ் ஜாக்பாட் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகளுக்கு ஒரு ரகசிய சிக்னல் போயிருக்கு. அரசு அதிகாரிகள் இப்போ சைலண்டா ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நகைக்கடன் வாங்கி இருக்க பயனாளிகளோட லிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. யார் யார் எவ்வளவு அமௌண்ட் வாங்கி இருக்காங்க அப்படின்னு கணக்கு போடுறாங்க. முக்கியமா அடமானம் வச்சிருக்க தங்கத்தோட அளவு எத்தனை சவரன் அப்படிங்கிற டேட்டாவை மொத்தமா சேகரிச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தள்ளுபடி ஆலோசனை நடக்குதே, இது யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அரசு வட்டாரங்கள்ல இருந்து வர தகவல் படி எல்லாருக்கும் இது கிடைக்காது. சிறு மற்றும் குறு விவசாயிகள், அதாவது விவசாயத்துக்காக நகையை அடமானம் வச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதாவது முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அடுத்ததா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற எளிய குடும்பங்களுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கப்படும். அடுத்ததா கடந்த முறை மாதிரியே இந்த முறையும் 5 சவரன், அதாவது 40 கிராம் அல்லது அதுக்கு கம்மியா வச்சு கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும்தான் பரிசீலனையில் இருக்கு. முத்தூட், மணப்புரம் போன்ற பிரைவேட் ஃபைனான்ஸ் அல்லது தனியார் வங்கிகள்ல வச்சிருந்தா இந்த ஆஃபர் எடுபடாது, இந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. இப்போ சோஷியல் மீடியால டெய்லியுமே நகைக்கடன் தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட போலி செய்திகள், ஃபேக் நியூஸ் வந்து பரவுது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அரசோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னுமே வெளியாகல. ஆனா பேங்குகள்ல டேட்டா சேகரிக்கிறது 100% உண்மையான நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆதென்டிக்கான உண்மையான தகவல்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். டவுட் இருந்தா நீங்களே கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதற்கிடையில தேனி மாவட்டத்துல ஒரு அதிரடியான சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருக்க ஒரு நேஷனலைஸ்ட் பேங்கோட ஓடைப்பட்டி மற்றும் குள்ளப்பகவுண்டன்பட்டி கிளைகள்ல அதிகாரிகள் திடீர் ஆடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சது, அங்கிருந்த லாக்கர்ல பல கவர்கள்ல நகையே இல்லாம வெறும் கவரா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 கோடி முதல் 16 கோடி வரை நகைக்கடன் மோசடி நடந்ததை கண்டுபிடிச்சு அந்த பேங்க் மேலாளர் மற்றும் ஊழியர்களை உடனடியா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸும் கேஸ்
கேஸ் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேளை, இதனால பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பேங்க் பணம் தான் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்தும் மேலும் புதிய சலுகைகள் குறித்தும் சற்று முன் முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இதை பற்றியும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு ஒரு புதிய சலுகை வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடன் பெற்றுவிட்டு வட்டியை மட்டும் செலுத்தி அசலை கட்டி நகையை மீட்க முடியாத நிலையிலிருந்து வந்தவர்கள் மகிழும்படி மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வீடு, வாகன கடன் போலவே EMI எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகைக்கடனுக்கும் வரவுள்ளது. நகைக்கடனில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு EMIயில், அதாவது மாத தவணைகளில் திருப்பிச் செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கிகளும் தங்க நகைக்கடன் நிறுவனங்களும் தயாராகி வருகின்றன. சமீபத்தில் RBI வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகைக்கடன் தொகை, நகை மதிப்பீடு, நகை ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகைக்கடன் வணிகத்தில் புதிய வசதியாக EMI திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் மற்றும் நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு மற்றும் வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாத தவணையாக கட்டலாம். இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் நிறைவடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை ஏற்படும். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக நகைக்கடன் தள்ளுபடி உள்ளது. பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை அரசு வெளியிடும் போது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளை நிர்ணயிக்கும். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் வங்கிகளில் 5 சவரன் அல்லது அதற்கும் குறைவான எடை கொண்ட தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் பெற்றவர்களின் விவரங்கள், கடன் தொகை, அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தங்க நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.